தேர்தல் என்பது ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அந்த பிரதிநிதி முழுக்க முழுக்க மக்களுக்கு மட்டும்தான் சர்வீஸ் செய்யணும். இதுக்கு பேர் தான் ஜனநாயகம், இதுதான் தேர்தல். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் உள்ளபூர்வமாவே எல்லா வேட்பாளரும், அதிமுக திமுக 2 கட்சி வேட்பாளர் தான் நான் சொல்றேன், ஆண்ட கட்சி எதிர்கட்சி ஆகிய 2 கட்சிகள் மட்டும் இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களை நடக்கிறது. டீ கடையில் போய் டீ ஆத்துறது, உடனே ஓட்டு கேட்கறப்ப டீ மாஸ்டர் ஆயிடுறது, பச்சி சுடுறது, போண்டா சுடுறது, நாத்து நடுறது, பஸ் ஓட்டுறது, இந்த மாதிரி செயலை பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் செய்யறது. ஏன் மீதி நேரம் செய்யக்கூடாதா? அப்ப அவர்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எப்படியாச்சும் நடிச்சு ஏமாத்தி மக்களை நம்ப வச்சு ஓட்டு வாங்கி திரும்ப எம்எல்ஏ ஆயிடணும், திரும்ப மந்திரி ஆயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல். ஓட்டு கேட்கிறப்ப வர அரசியல்வாதிகள் ஏன் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்ல கூட வருதில்லை, நன்றி சொல்ல கூட வர்றதில்லை, மக்களை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. அதுக்கப்புறம் இப்ப 26 தேர்தல் நடக்குது பாத்தீங்களா, 2026 தேர்தல் அப்படின்னா இதன் பிறகு 27, 28, 29, 30 2030 வர்றது, இல்லைன்னா 2031 என்னைக்கு தேர்தல் வருதோ அன்னைக்கு மறுபடியும் வர்றது. அன்னைக்கு மறுபடியும் வந்து இந்த மக்களை நம்ப வச்சு மக்களோட நடக்கிற மாதிரி வர்றதும், அப்படியே காரை விட்டு இறங்கி நடந்து வர்றதும், டீ சாப்பிட்றதும், பச்சி சுடுறதும், போண்டா சுடுறதும், நாத்து நடுறதும், மாட்டு வண்டி ஏறி ஓட்டு கேட்கறதும், இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் எல்லாம், நான் கட்சிக்காரனை தவிர்த்து சொல்றேன், கட்சிக்காரருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்.